ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. இது கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கீங்க. இது மாதிரி பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. திரும்பியும் பண்ணுவோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கிராமத்துல எல்லாம் சூப்பு மாதிரி குடிப்பாங்க. இதை வாங்க எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு 1 கிலோ நாட்டுக்கோழியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு அதே மசாலாலாம் வறுத்து வச்ச பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 துண்டு அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நாம் சேர்த்துக்கலாம். நான் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் பட்டை கிராம்பு அரைக்கலைங்க, அதனால் நான் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வாசனை நல்லா தூக்குதுங்க, பேவும். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுதான் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பு மாதிரி எடுத்து குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க.
நல்லெண்ணெய் நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வந்து குறைக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம நெஞ்சில் இருக்க சளி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கிடலாங்க. இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கிரேவி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு. எண்ணெயில் நல்லா மேலே மிதந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாசனை கமன்னு தூக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூப்பு மாதிரி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.